இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தோழர்களையும் தோழமை கட்சிகளான அனைத்து தொண்டர்களையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு வருக என வரவேற்கிறோம். புரட்சி செய்கிறவன் போராளி, போராளி புரட்சியாளரே என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர்தான் புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் அவர்கள். ஆளுமையும் அதிகாரமும் உடையவர், ஆணவ போக்கையும் அடிமைத்தனத்தையும் உடைத்தெறிந்தவர் புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் அவர்கள். அடக்குமுறைக்கு அடிபணிய மாட்டோம், ஆணவ போக்குக்கு கீழ்ப்படியவும் மாட்டோம் என்று சொல்லி பட்டியலின சமூகத்தின் தலை சிறந்த போராளியாக, சமத்துவ சமூக நீதி போராளியாக களமாடிக்கொண்டிருக்கிற இளம் புரட்சியாளர் ஜெகன்மூர்த்தியார் எம்எல்ஏ அவர்களை வணங்கி இந்த உரையை நான் தொடர்கிறேன். 1845 ஆண்டில திராவிடர்கள் என்ற சொல் காலப்போக்கில் அது ஆதி திராவிடர்கள் என்று சொல்லி பேசப்பட்டது. திராவிடர்கள் என்ற அந்த வார்த்தைக்கு மாறாக ஆதி திராவிடர்கள் என்ற சொல் அதிகமாய் பேசப்பட்டது. அவர்களைத்தான் காலப்போக்கில் மண்ணின் மைந்தர்கள் என்றும் பூர்வ குடிகள் என்றும் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். மண்ணின் மைந்தர்கள் பூர்வ குடிகள் யார் என்று சொன்னால் அந்த பட்டியலின சமூகத்தை சார்ந்த மக்களைத்தான் அன்னைக்கு ஆதி திராவிடர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். இந்த பூர்வ குடிகள், இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு இந்த திமுக அரசு, ஆளுகிற திமுக அரசு என்ன செய்தது, என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆட்சி காலத்தில் 5 வருடம் ஆக போகிறது. இந்த 5 வருடத்தில், இந்த ஆட்சி காலத்தில் பட்டியலின சமூகத்திற்கு அநேக அநீதிகளை, அநேக கொடுமைகளை இந்த திமுக அரசு செய்து கொண்டு வருகிறது. இந்த ஆட்சியில தான் அதிகமான ஆணவ படுகொலைகள், பட்டியலின குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பட்டியலின சமூகத்திற்கு அதிகமான ஆணவ படுகொலை இந்த ஆட்சியில தான் அதிகமாக நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, தீண்டாமை வன்கொடுமைகள் அதிகமாய் இந்த ஆட்சியில தான் அரங்கேற்றி இருக்கிறது. இந்த ஆட்சியில பட்டியலின சமூகத்தினுடைய மாணவர்களின் நிலை என்று என்ன என்று சொன்னால், போன ஆட்சி காலத்தில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 70%இலிருந்து 80% தேர்ச்சி அடைந்தார்கள். ஆனால் இந்த திமுக ஆட்சி காலத்தில் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் மிக மிக குறைவு, மிக மிக குறைவு. ஏன் என்று சொன்னால் இந்த பட்ஜெட்டில் கூட பட்டியலின சமூகம் மாணவர்களுக்கு என்று ஒரு தனி பட்ஜெட் அறிவிக்கல. எந்த ஒரு பட்ஜெட் அறிவித்தாலும் ஆதி திராவிடர்களுக்கு, பட்டியலின சமூகத்துக்கு எதிரான ஒரு பட்ஜெட்டா தான் இந்த திமுக பட்ஜெட் இருந்திருக்கிறது. ஆதி திராவிடர்களுக்கு, மாணவர்களுக்கு சரியான உணவு, உடை, பாதுகாப்பு, சுகாதாரம் இந்த ஆட்சியில இல்லை. ஆதி திராவிடர்களுடைய மாணவர் விடுதியை இன்னைக்கு இந்த திமுக அரசு சமூக நீதி மாணவர் விடுதி என்று சொல்லி மாற்றி இருக்கிறாங்க. ஏன் அதை செஞ்சிருக்கிறாங்க? சமூக நீதி மாணவர் விடுதி என்று மாற்றதினால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அங்க சரியான உணவு வழங்கப்படுகிறதா, இல்ல சரியான சுகாதாரம் இருக்கிறதா, சரியான பாதுகாப்பு இருக்கிறதா? எந்த ஒரு வசதியும் இல்லை. மாணவர்கள் எப்படி கல்வி அறிவில் மேம்பட முடியும்? இந்த பட்டியல சமூகம் எப்படி வளர்ச்சி அடைய முடியும்? கல்வியில், பொருளாதாரத்தில் எப்படி தேர்ச்சி அடைய முடியும்? ஆதிராவிடர்கள் வாழக்கூடிய இந்த மாணவர் விடுதியில் கட்டமைப்பு சரியா இல்லை.
அதை சரி பண்ண முடியாத இந்த துப்புக்கட்ட திமுக அரசு சமூக நீதி மாணவர் விடுதி என்று சொல்லி மாற்றிக்கொண்டு இருக்கிறது. அது எதற்கு? அது எதற்கு? எங்களுக்கு தேவை மாணவர் விடுதியில சுகாதாரம், பாதுகாப்பு, உணவு, உடை, இருப்பிடம் சரியாக இருக்கிறதா? அப்படி இருந்தா தான் அந்த மாணவன் கல்வியில தேர்ச்சி வர முடியும். 75% 80% வரைக்கும் அவன் படிச்சு வளர்ச்சி வரணும் அப்படின்னு சொன்னா அங்க கட்டமைப்பு சரியா இருக்க வேண்டும். அதை செய்வதை விட்டுட்டு இன்னைக்கு திமுக அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது? சமூக நீதி மாணவர் விடுதி. எதை செய்யணுமோ அதை செய்யறது இல்லை. இந்த திமுக அரசு எதை செய்யணுமோ அதை செய்கிறதே கிடையாது. இன்னைக்கு திமுக அரசு காலனின்ற ஒரு நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறது. ஊர் பகுதியில் கேள்விப்பட்டிருப்பீங்க, திமுக அரசு காலனி என்று சொல்லே இருக்கக்கூடாது, காலனி என்ற சொல்லே இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த காலனிக்கு மாற்று பெயர் வைத்த திமுக அரசு. நான் கேட்கிறேன், இந்த திமுக அரசு ஊரும் சேரியும் ஒன்றா இணைக்கப்பதற்கு வழி இல்லை. ஊரும் சேரியும் வெவ்வேறா இருக்கிறது. அதை இணைக்கப்படுவதற்கு, ஒன்று சேர்ப்பதற்கு இந்த துப்புக்கட்ட திமுக அரசுக்கு தெரியல. ஆனா அந்த காலனி என்ற சொல்ல மறைச்சா சாதி மறைஞ்சிருமா? காலனி என்ற வார்த்தையை நீங்க எடுத்துட்டா ஜாதி ஒழிஞ்சிருமா? இல்ல சமுதாயம் மாறிடுமா? ஊரும் கிராமமும் ஒன்று சேர்ந்துருமா? சேரியும் கிராமமும் ஒன்று சேர்ந்துருமா? சுடுகாடு, 2 சுடுகாடு இருக்கு, ஒன்று சேர்த்துக்க முடியுமா உங்களால? மாநகருக்குள்ள ஒரு சமத்துவம் வந்துருச்சு. ஆனா புறநகர்ல இன்னும் சுடுகாடு, 2 சுடுகாடு, காலனிக்கு ஒரு சுடுகாடு, ஊருக்கு ஒரு சுடுகாடு. இதை திமுக அரசு மாற்ற முடியுமா? இதை மாத்த துப்புள்ள காலனி என்று சொல்ல மாத்துறீங்க. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்து கொண்டு இருக்கிறது இந்த திமுக அரசு. பட்டியலின சமூகத்துக்கு எதிரான எல்லா நிலையிலும் அது என்ன செய்து கொண்டு இருக்கிறது. காலனி என்ற சொல் அது மறைப்பதற்கு அது துடிக்கிறது. ஆனால் கிராமத்தில் நடக்கிற கொடுமைகளை அது கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. அது மட்டுமா, மாணவர்கள் அன்றாடம் வாழக்கூடிய கிராமத்தில் இன்னமும் ஆதிராவிடர்கள் இல்லை. இன்னும் ஓட்டு வீட்டில் இருக்கிறாங்க, ஓட்டு வீட்டில் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டால்ஸ் வீட்டில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சரியான வீடு இல்லை, குடியிருப்பதற்கு வீடு இல்லை, சுகாதாரம் இல்லை, குடிநீர் இல்லை, மின்சாரம் இல்லை, சாலை வசதி இல்லை. பட்டியலின சமூகத்துக்கான எந்த ஒரு கட்டமைப்பையும் இந்த திமுக அரசு செய்யலை. பட்டியலின சமூகம் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஒரு வீடை கட்டுவதற்கு ரொம்ப மிக மிக கஷ்டப்படுறாங்க. மக்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொள்ளாத திமுக அரசு இன்னைக்கு மக்களுக்கு என்ன செய்யுது? 5000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டுருச்சு. அதை வைத்து ஒரு வீட்டை ஓட்டு வீடை பிரித்து, ஒரு ஹாஸ்பிட்டல்ஸை பிரித்து குடி போயிட முடியுமா? எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டாது. பட்டியலின சமூகத்தினுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கு. கிராமப்புறத்தில், புறநகர் பகுதிகளில் பட்டியலின சமூகத்தினுடைய ஆதிராவிடர்களுடைய நிலை கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னைக்கு படித்தவன் பூரா எங்க போறான்? பட்டதாரியா படிச்சுட்டு நார்மல் டிகிரி, மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு அவன் எங்க போறான்? கொத்தனாரா போறான், சித்தாலா போறான், பெயிண்டரா போறான். இந்த புறநகர் பகுதிகளில் ஆதி திராவிடர்களுடைய நிலை, இந்த பட்டியலின சமூகத்தினுடைய நிலை, பட்டதாரிகளுடைய நிலை, பெயிண்ட் அடிக்கவும், கொத்தனார் வேலை பார்க்கவும், சித்தாலு வேலை பார்க்கவும். பாருங்க, இந்த பட்டியலின சமூகம் அரசு துறைகளில் இன்னைக்கு அடி எடுத்து வைப்பதற்கு இந்த திமுக அரசு முயற்சிப்பதில்லை. எங்க தலைவர் சொன்னார், அரசு காலி பணியிடங்கள் 10,400 காலி பணியிடங்கள் ஆதிதிராவிடர் பட்டியலின சமூகங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆதிதிராவிடர் பட்டியலின சமூகத்திற்கு 10,400 காலி பணியிடங்கள், அரசு காலி பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. அதை நிரப்புங்க என்று சொல்லி எத்தனையோ ஆர்ப்பாட்டம், போராட்டம் பண்ணிட்டோம். இன்ன வரைக்கும் அந்த அரசு காலி பணியிடங்களை இந்த திமுக அரசு நிரப்பவே இல்லை.